பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்ற ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வர மாற்றம் இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸை ஸ்ட்ரக்சரை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி 4 ஸ்லாபா பிரிக்கப்பட்டிருந்தது. 5, 12, 18, 28% 4 ஸ்லாபா இருந்தது. ஆனா இப்போ 5 மற்றும் 18 2 ஸ்லாபா ஆக்கிட்டாங்க. இப்போ ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், எசென்ஷியல் ஐட்டம் எல்லாத்துக்குமே 5% தான் ஜிஎஸ்டி இருக்க போது. இன்னும் சில முக்கியமான ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் அண்ட் சின் குட்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின் குட்ஸ் எது அப்படின்னா புகையிலை சம்பந்தமான எல்லா ஐட்டம்ஸுக்குமே 40% ஜிஎஸ்டி இருக்க போகுது. ஸோ இந்த பிரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி 4ல இருந்து 2 ஆக்கியிருக்காங்க. இதோடைய மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னா கால்குலேஷன் சிம்பிளிஃபை ஆகும். ஒரு இடத்துல போயிட்டு நீங்க ஒரு அப்ளைன்சஸ் வாங்குறீங்களாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு சாதாரணமான ஐட்டம்ஸ் வாங்குனீங்கன்னா அந்த பில்லை பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, பிரைஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுல வர அடுத்த விஷயம், லைஃப் இன்சூரன்ஸ்க்கு டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குனீங்கனாலோ அது வந்து என்டோன்மெண்ட் பாலிசி, நார்மல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைன்னா யூலிப் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது 18% டாக்ஸ் விதிச்சாங்கல்ல, இப்போ அதை அப்படியே நீக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு 20,000க்கு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் வாங்குனீங்கன்னா 18% இருந்தா என்ன ஆகும்? 3,200 ரூபாய் நீங்க டாக்ஸை மட்டும் பே பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ அது கிடையாது. அதனால என்ன ஆயிடும்னா இனிமே ஈஸியா எல்லோருமே இன்சூரன்ஸ் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இன்சூரன்ஸை 20,000 கொடுத்து வாங்குனீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் மட்டுமே ஒரு 3,200 ரூபாய் கிட்ட இருக்கும். ஏன்னா 18% ஜிஎஸ்டின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தது. இனிமே என்ன ஆயிடும்னா அந்த 3,200 ரூபாய் நீங்க கட்ட தேவையில்லை. அதனால இது வந்து ஒரு பெனிஃபிஷரி பிளான் தான். எல்லோருமே ஈஸியா இன்சூரன்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும். இதுல வர அடுத்த முக்கியமான விஷயம், இந்த டெய்லி எசென்ஷியல்னு சொல்லப்படுற அத்தியாவசிய பொருட்கள், சோப்பு, சீப்பு, கண்ணாடின்ற மாதிரி டூத் பேஸ்ட், இந்த நூடுல்ஸ் பேக்கெட், பிஸ்கெட், சாக்லேட் எல்லாத்துக்குமே 5% மட்டும்தான் ஜிஎஸ்டி. இது எந்த அளவுக்கு பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு மாசத்துக்கான பட்ஜெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டை நீங்க வாங்குறீங்களா, கிராசரி ஐட்டம்ஸா, அது நீங்க வாங்கும் போது 3,000 ரூபாய் பில் வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 12% நீங்க கட்ட வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா இப்போ அது டோட்டலா கம்மியாயிடுது. ஏன்னா 3,000க்கு ஒரு 12%னா 360 ரூபாய் நீங்க கட்ட வேண்டியதா இருந்திருக்கும்ல, இப்போ 5% மாத்திட்டாங்க. பாதிக்கு பாதி அப்படியே கம்மியாயிடுச்சு. அதனால இதுவும் ஒரு பெனிஃபிஷரி பிளான் தான். இது இல்லாம டாபர், நெஸ்லே, அமுல் மாதிரியான முக்கியமான பொருட்கள்லாம் தங்களுடைய வேலையை அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. அதனால ஜிஎஸ்டியும் கம்மியா இருக்கு. இன்னுமே இது ரொம்ப சீப்பா தான் இருக்க போகுது. இதுல அடுத்ததா ஹெல்த் கேர் மற்றும் மெடிசின்லயும் மாற்றம் வந்திருக்கு. இந்த லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20,000க்கு வாங்குனீங்கன்னா 12% டாக்ஸ் பிடிப்பாங்க. அதுல ஒரு 2,400 ரூபாய் நீங்க கட்ட வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த 2,400 ரூபாய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நோ ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டாங்க. இது இல்லாம மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே டயக்னிஸ்டிக் கிட்ஸ் மற்றும் ஸ்பெக்டிகல்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு 5% தான் ஸ்லாபா போட்டிருக்காங்க. அதனால இது இன்னும் ஈஸியா அப்ரோச்சபிளா மாறும். இதுல வர அடுத்த மிகப்பெரிய மாற்றம் கன்சியூமர் டியூரபிள்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், ஏசி, ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் அப்படி ஜிஎஸ்டி கம்மியாகுது. இதுக்கு முன்னாடி 28% இருந்தது, இப்போ 18% ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏசி வந்து ஒரு 40,000 கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 28% ஜிஎஸ்டினா ஒரு 11,200 கிட்ட வருது. இப்போ 18% ஜிஎஸ்டியா மாறினதுக்கு அப்புறமா ஒரு 7,000 தான் வருது. அப்படி பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் சேவ் ஆகுது. இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஃப்ரிட்ஜுக்கும் வருது. 30,000 கொடுத்து வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டி 28%. இது அப்படியே ஒரு 4,000லிருந்து 5,000 வரைக்கும் சேவ் ஆகுது. அதனால வரப்போற ஃபெஸ்டிவல் சீசன்ல இது ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா இப்பவே நிறைய ஆன்லைன்ல வந்து வெப்சைட்ல இந்த பிக் பில்லியன் டேஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஜிஎஸ்டி இன்னும் கம்மியானதுக்கு அப்புறமா சேலும் அதிகமாகும். அதே போல கிளாத்ஸ் அண்ட் ஃபுட்வேர் டிபார்ட்மெண்ட்லயுமே இந்த ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2,500 ரூபாய்க்கு மேல நீங்க ஷாப்பிங் பண்ணீங்கன்னா ஒரு 12% ஜிஎஸ்டி பிடிச்சாங்க. இப்போ அது 5% மாறிடுச்சு. இதுல அடுத்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஆட்டோமொபைல் துறை தான். எந்த அளவுக்கு சேவ் ஆகுது அப்படின்னு பாருங்க. முன்னாடி 28% இருந்தது, இப்போ 18% ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பைக் வாங்கிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியா ஒரு 28,000 நீங்க கட்ட வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா இப்போ 18,000 தான் நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10,000 நீங்க சேவ் பண்ணலாம்.
அதே மாதிரி ஹேட்ச்பேக் கார் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு புதுசா வாங்கியிருந்தீங்கன்னா 28% முன்னாடியா இருந்தது. அப்படின்னா ஒரு 1,68,000 நீங்க ஜிஎஸ்டியா கட்ட வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா இப்போ அது 1.08 லட்சமா தான் மாறி இருக்கு. இங்கேயுமே நல்லாவே சேவ் ஆகுது. 60,000 வரைக்கும் சேவ் ஆகுது. ஆனா இந்த எஸ்யூவி லக்ஸுரி கார்ஸ்லாம் இருக்குல்ல, 25 லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்குனீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 40% டாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விவசாயத்துறையில மாற்றம் வந்திருக்கு. ஃபார்ம் மிஷினரி, இரிகேஷன் பம்ப், பயோ பெஸ்டிசைட்ஸ் இதுக்கெல்லாம் 5% தான் ஜிஎஸ்டி விதிச்சிருக்காங்க. இதனால இந்த ஃபார்மிங் ரிலேட்டடான ஐட்டம்ஸும் குறைய போகுது. இதுல அடுத்ததா பிரைவேட் செக்டார், இந்த ஹோட்டல், ஜிம், யோகா கிளாஸஸ், சலூன் இதுக்கு எல்லாத்துக்குமே 5% ஜிஎஸ்டி விதிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 12% இருந்தது. ஏன்னா நீங்க ஒரு ட்ரிப் போனீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி மட்டுமே நீங்க ஹோட்டலுக்கு கட்ட வேண்டியதா இருக்கும். இப்ப எல்லாமே அது 5% மாறிடுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சில முக்கியமான பிராண்ட்ஸ் உடைய விலையும் எம்ஆர்பில கம்மியா இருக்கு. அந்த லிஸ்ட நம்ம பாத்திரலாம். இதுல டாபர் ரெட் பேஸ்ட், ரியல் ஜூஸ், மேகி, நெஸ்கஃபே கோல்டு, பேம்பர்ஸ் டயப்பர்ஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு எல்லாமே ரிவைஸ்டு பிரைஸ் அறிவிச்சிருக்காங்க. இதனால மந்த்லி பட்ஜெட்ல ஃபேமிலிக்கு நோட்டிசபிள் சேவிங் வரும். இது இல்லாம சின்ன ட்ரேடர்ஸ்க்குலாம் இந்த டாக்ஸ் விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. குட்டி குட்டி பிசினஸ்லாம் பண்றாங்களா, அவங்களுக்கு ஈஸியான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஜிஎஸ்டி 2.0 பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு டாக்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய பார்வையில எதெல்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட போகுது, எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது உங்களுடைய பட்ஜெட்ல அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம்.